குரூப் 1 2024 கேட்ட ஒரு சம்ம பார்ப்போம். 3 எண்களின் மீசிமா எல்சிஎம் வந்து எவ்வளோவா? 120. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க, எனில் கொடுக்கப்பட்ட எண்ணின் எது மீப்போவா ஹெச்சிசிஎஃபாக இருக்க இயலாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ரூல் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க. என்னென்னா, எல்சிஎம் எப்பவுமே ஹெச்சிசிஎஃபால் வகுப்படும். ஓகேவா? புள்ளி வச்சலாம் கிடையாது. ஓகேவா? அப்படி நார்மலாகவே டிவைட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். எல்சிஎம் வந்து எப்போவுமே இது ஹெச்சிசிஎஃபோட மடங்காக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டும் ஒரே ரூல் தான். இதோட மடங்காக தான் அது இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பார்க்கணும், நீங்கள் 8ஓட மடங்கில் 120 வருதான்னு பார்க்கணும். வரும். ஓகேங்களா? 8 × 15 எவ்வளோ? 120. அப்படின்னா இன்னொரு மாதிரி சொல்லலாம். 120 வந்து 8 டேபிளில் டிவைட் ஆகுதா? அதுதான் முதல்ல நான் சொன்னேன். எல்சிஎம் வந்து ஹெச்சிசிஎஃபால் டிவைட் ஆகும்னு சொன்னேன். ரெண்டும் ஒன்று தான். 120 இவ்வளோ 5 முறை ஆகும். அப்போ 12 12 10 12 × 10 இது 120. ஓகேங்களா? அதேமாதிரி 12 × 5 போட்டோன்னா ஆகும் 120. ஓகேவா? அதாவது 120 வந்து எல்லாமே இந்த 3 வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? அதனால் இது 3 ஹெச்சிசிஎஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 35 மட்டும் இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா 35ஓட மடங்கு 120 கிடையாது. அதாவது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இது 120 வந்து 35ஆல் டிவைட் பண்ண முடியாது. வச்சானா அவன் புள்ளியில் போவான் ஆன்சர். ஏன்னா 35 35 70 70 ஒரு 35 விட்டுனா ஒரு 105 தான் வரும். அதோட 35 விட்டால் 140 போயிடும். ஓகேவா? இதுதான் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆன்சர் இது 35. சரி, குரூப் 1 மற்ற சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 நம்பர் நம்ம கொடுத்துருந்தா நம்ம ஹெச்சிசிஎஃப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஹெச்சிசிஎஃப்னு அந்த ஒரு நம்பர் தான் வரும். ஆனால் இந்த ரூல் நமக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த ரூல் தெரிஞ்சனா சொல்லலாம். இது ஹெச்சிசிஎஃப் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அதான்